ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 2 முக்கியமான விஷயங்கள உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எந்த ஸ்டூடெண்ட் எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே லைஃப் டைம் அக்சஸ் வந்து குடுத்திருந்தோம். லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து குடுத்திருந்தோம். இனி ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. 1 இயர் வேலிடிட்டி, 2 இயர் வேலிடிட்டி, 3 இயர் வேலிடிட்டிங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் வந்து லைஃப் டைம் அக்சஸ் குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு ஒவ்வொரு டைமுமே டெக்னிக்கல் டீமை வந்து நாம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு ஷேர் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றாங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் அகைன் அந்த கோர்ஸை வந்து என்ன பண்ணணும்னா ரெனிவல் பண்ணணும். மொத்த ஆப்பையுமே நம்ம வந்து ரெனிவல் பண்ணணும். அந்த ரெனிவல் பண்றதுக்கு தனியா டெக்னிக்கல் டீமுக்கு நம்ம ஒரு ஷேர் கொடுக்கணும். டெக்னிக்கல் டீம் மட்டும் இல்லாம பிளே ஸ்டோர்ல நம்ம ஓன் கன்சோல் வாங்குறதுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும். கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய டீம் இருப்பாங்க, டெஸ்ட் பேட்ச் இருப்பாங்க. அப்படி அந்த அந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து ஒவ்வொரு வருஷமுமே நாம பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப லைஃப் டைம் அக்சஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி 1 இயர் வேலிடிட்டி, 2 இயர் வேலிடிட்டி, 3 இயர் வேலிடிட்டிங்கிற மாதிரி நாம வந்து கொண்டு வர போறோம். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல 2500 இருக்கும் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு. அதே ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 வந்து ஜிபே பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால 1899 மட்டும் பே பண்ணாலே ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு போதுமானது. இப்போ ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டிக்கே ரூ. 1500 பே பண்ற மாதிரி இருக்கும். 2 இயருக்கு பாத்தீங்கன்னா 2000 ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 3 இயர் வேலிடிட்டிக்கே பாத்தீங்கன்னா 2500 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சனா அந்த ஆப்பை வந்து ரன் பண்ண முடியாது. அதுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம், டீச்சிங் டீம், கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய டீம் இருப்பாங்க. டெஸ்ட் கிரியேட் பண்றாங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு தனி டீம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சரி பார்த்து அது எல்லாமே டெஸ்ட் போர்ட்டல்ல காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தனி டீம் இருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு டெஸ்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கோர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெலிவர் பண்ண முடியும். அப்பப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ், அப்பப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கன்டென்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஒரு 24/7 வந்து டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் தேவைப்படும். வாரத்துல 7 நாளுமே பாத்தீங்கன்னா, எல்லா டீமுமே பேக்கிரவுண்ட்ல வந்து வொர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேவா? சோ அதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ஸோட ஃபீஸ் வந்து இப்போ ஹையா வந்து இன்கிரீஸ் பண்ண முடியாது. சோ அதனால வேலிடிட்டில வந்து பாத்தீங்கன்னா, சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறோம். சோ இப்போ இந்த 5ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, நம்ம ஆப்ல எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபர்லயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ 2வது பேசக்கூடியது பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஒரு கவர்ன்மெண்ட் எக்ஸாம் நம்ம படிக்க வாரோம். கவர்ன்மெண்ட் எக்ஸாம் பத்தி எந்த அவேர்னஸுமே இல்ல அப்படின்னா, எந்த வயசுல பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, 18 வயசுல பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம தமிழ்நாட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருக்குமே கவர்ன்மெண்ட் எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் வர்றதுக்கு 22 வயசு, 23 வயசு ஆகிருது. அப்ப அந்த 23 வயசு ஆகிருச்சு அப்படின்னா, அந்த காலேஜ முடிச்சுட்டாலே அந்த வயசுல நெறைய பிரஷர் வரும். வீட்ல இருந்தா இருக்கட்டும், சொசைட்டில இருந்தா இருக்கட்டும், "உனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? நீ ஏன் இன்னும் வேலைக்கு போகல?" இந்த பிரஷருக்கு மத்தியில அந்த கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல. அதே ஒரு 18 வயசுல நீங்க பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணீங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போதோ, செகண்ட் இயர் படிக்கும்போதோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த வயசுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஒரே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். மொபைல் ஃபோனா இருக்கட்டும், யாரு கூடயாவது உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசினா நல்லா இருக்கும். அந்த மாதிரி வரும். ஹார்மோன் எல்லாம் சேஞ்ச் ஆகும் 18 வயசுக்கு அப்புறம். சோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபியூச்சருக்காக அந்த வயசுலே கவர்ன்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஸ்டூடண்ட் சொல்றது என்னன்னா, ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க விரல விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே இது மத்த ஸ்டேட்ல இருந்து உதாரணத்துக்கு நார்த் இந்தியன்ஸ் தான் ரயில்வேல அதிகமா இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதர் ஸ்டேட்காரங்க உள்ள இருக்காங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, அவன் 10ஆம் கிளாஸ் முடிச்சோனே கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. 12ஆம் கிளாஸ் முடிச்சோனேயுமே கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா, இங்க 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சே நெறைய எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சது என்ன அப்டின்னா, 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன்னா டிஎன்பிஎஸ்சி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சு எஸ்எஸ்சில எஸ்எஸ்சி ஜிடி எழுதலாம். நேவில எக்ஸாம்ஸ் இருக்கு. ஆர்மில எக்ஸாம்ஸ் இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் எழுதலாம். ரயில்வேல ஆர்ஆர்பி, குரூப் டி எக்ஸாம் எழுதலாம்.
12ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா எஸ்எஸ்சில சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி, என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே நம்ம வந்து போகலாம். ஓகேவா? இன்னும் நேவி, ஆர்மி இன்னும் எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நெறைய எக்ஸாம்ஸ் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லா எக்ஸாமையும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இவ்வளவுதான். இந்த 5 சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸே கேட்கறாங்க. அப்போ ஒரு 18 வயசுல நான் எக்ஸாம் படிக்க போறேங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, நான் எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் படிக்க போறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வரணும். ரயில்வேயா, எஸ்எஸ்சியா, பேங்கிங்கா, இல்ல டிஎன்பிஎஸ்சியாங்கிற மாரி முடிவுக்கு வரணும். இல்ல எல்லா எக்ஸாமுமே நான் படிக்க போறேன். இதோட சிலபஸ் காமனா இதுதான் அப்படின்னா, நீங்க இதுதான் படிக்க போறீங்க அப்படின்னா, இப்ப குரூப் டி தான் படிக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு சிலபஸ் என்ன? மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இல்ல எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் தான் படிக்க போறீங்கன்னா, அதுக்கு சிலபஸ் என்ன? இங்கிலீஷும், ஜெனரல் அவேர்னஸும் தான் சிலபஸ். இது 2லயும் நல்ல மார்க் எடுத்துட்டா எம்டிஎஸ்ஸாவும் போயிரலாம். ஹவல்தாராவும் போயிரலாம். மேத்ஸ்லயும், ரீசனிங்லயும் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. எஸ்எஸ்சி ஜிடினா என்ன சிலபஸ்? எது 10ஆம் கிளாஸ் தரத்துல கொஸ்டின்ஸ் இருக்கும்? எது வந்து ஈஸியா உள்ள போகலாம்? எந்த எக்ஸாமுக்கு டைம் எடுக்குங்கிற மாரி பார்க்கணும். ஓகேவா? சோ இப்போ உள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வரும்போதே நெறைய பேருக்கு பயம். ஏன்னா அங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷமா எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 வருஷமா எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க புதுசா உள்ள வர்றவங்களுக்கு அவங்கள பார்த்ததுமே ஒரு பயம் வரும். இந்த அண்ணன் 2 வருஷம் பிரிப்பேர் பண்றாங்க. இந்த அக்கா ஒரு 2 வருஷமா பிரிப்பேர் பண்றாங்க. இவங்களே இன்னும் கிளியர் பண்ணல. நான் கிளியர் பண்ண முடியுமாங்கிற மாரி பயத்திலேயே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே அந்த 2 வருஷம், 3 வருஷம் பிரிப்பேர் பண்றவங்க புதுசா வர்றவங்கள பார்த்துட்டு, புதுசா வர்றவன்லாம் ஒரு 6 மாசத்துல கிளியர் பண்ணிட்டு போயிடுறான். நான் இன்னும் இவ்வளவு வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டிமோட்டிவேஷன். எப்படினாலும் புதுசா படிக்கிறவங்களா இருக்கட்டும், பழசா படிக்கிறவங்களா இருக்கட்டும், கரெக்ட்டான வழியில நீங்க படிச்சீங்க அப்படின்னா, யாரா இருந்தாலும் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ, அதோட சிலபஸ எடுக்கணும். இங்க நெறைய பேருக்கு அவங்க படிக்கிற எக்ஸாமோட சிலபஸே ப்ராப்பரா தெரிய மாட்டுக்கு. இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே நம்ம தமிழ்நாடே திருவிழா மாரி எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லா வயசுக்காரங்களும் எழுதுவாங்க. அதுல அப்ளை பண்றது 100% அப்படின்னா, அதுல படிச்சுட்டு கரெக்ட்டான எஃபோர்ட் போட்டு எழுதுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30, 70 நம்ம பிரிக்கலாம். இந்த 70% பார்த்தீங்கன்னா, சும்மா அப்ளை பண்ணுவோம். ஒரு லக்ல கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாரி எழுதுறவங்க ஒரு 70%. அந்த 30% இன்னும் நல்லா பிரிச்சோம் அப்படின்னா, ப்ராப்பரா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி, டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி, எல்லாத்தையும் தரோவா படிச்சவங்க ஒரு 10% தான் இருப்பாங்க. ரிமைனிங் 20% பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம, 1 வாரம் படிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறது, இல்ல ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட்ட மட்டும் நல்லா படிக்கிறது, மத்த 2 சப்ஜெக்ட்ட அப்படியே விட்டுறதுன்னு அந்த பார்டர்ல இருப்பாங்க. அப்ப அந்த சின்சியரா படிக்கிற 10%க்கு தான் கடைசி என்ன கிடைக்குது? ஜாப் வந்து கிடைக்குது. இது குரூப் 4க்கு மட்டும் இல்ல. ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும் எல்லாமே அதுதான். ஓகே. நெறைய பேரு வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறாங்க, ஒரு சக்சஸ் ஸ்டோரி பார்க்குறாங்க, ஒரு மோட்டிவேஷன் பார்க்குறாங்கன்னா, உடனே இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாளைக்கு காலையில பார்த்தீங்கன்னா காணாம போயிருவாங்க. என்னாச்சுன்னா, எனக்கு ஃபேமிலில இந்த இஷ்யூ இருந்துச்சு. நான் வந்து பிரைவேட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால 2யும் சேர்த்து மேனேஜ் பண்ண முடியல. எனக்கு பிரஷரா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஜாப் வந்து படிக்க முடியும். என்னால கன்சிஸ்டன்சியா கொண்டு போக முடியும் அப்படின்னா, அப்படியே கூட சேர்ந்து வந்துருங்க. அந்த கன்சிஸ்டன்சிய விட்டுட்டீங்க அப்படின்னா, திருப்பி ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா, இப்ப இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் கொஸ்டின் இருக்க போறதில்ல. இந்த வருஷம் வேக்கன்சி மாரி அடுத்த வருஷம் இருக்க போறதில்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வேக்கன்சி மாரி இப்ப வர்றது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. 2016ல நான் பேங்க் எக்ஸாம் எழுதும்போது, இப்ப இருக்க பேப்பர கம்பேர் பண்ணும்போது அது ஈஸியா இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம்க்கு சிங்கிள் எக்ஸாம் தான். கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு கிடையாது. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க எழுதக்கூடிய என்டிபிசிய பாருங்களேன். லாஸ்ட் டைம் வரைக்கும் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் 2 பேருக்குமே ஒரே நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு. இப்ப அதையே எப்படி பிரிச்சுட்டாங்க? கிராஜுவேட் தனியா, அண்டர் கிராஜுவேட் தனியா பிரிச்சுட்டாங்களா? அப்போ ஒவ்வொரு வருஷம் கூட 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 பார்த்தீங்கன்னா, அந்த கடினத்தன்மை வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? அந்த டஃப்னஸ் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா, இந்த வருஷத்திலேயே உள்ள போக பாருங்க. இந்த மொபைல் ஃபோன்ல வந்து Instagramக்குள்ள போய் டைம் வேஸ்ட் பண்றது, YouTubeல ஷார்ட்ஸா பார்த்து டைம் வேஸ்ட் பண்றது, மத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இல்ல ஒரு WhatsApp குரூப்ல உட்கார்ந்து வெட்டியா சேட் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க மூட்டை கட்டி வச்சுட்டு, கரெக்ட்டா உட்கார்ந்து படிச்சீங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வெற்றிய கூட அத பெருசா இது பண்றாங்க. ஷோ ஆஃப் வந்து எப்பவுமே பண்ணவே கூடாது. இப்போ நமக்கு WhatsAppல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன இதாயிருச்சு. அது சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தையும் தாண்டி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மத்தவங்க இத பார்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. ஓகேவா? நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது தப்புன்னு சொல்ல வரல.
சின்ன சின்ன விஷயங்களையும் இது பண்ணக்கூடாது. நான் டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம் படிக்கிறேன், இந்த இதுல படிக்கிறேங்கிற மாரி. முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2011, 12 நான் காலேஜ் படிக்கும்போது எது நடந்தாலும் எஃபில போஸ்ட் பண்ணுவாங்க Facebookல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ்ல என்ன சின்னதா ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட அவங்க வீட்ல போயே பார்க்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நான் குரூப் 4 படிக்கிறாங்க, இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுத போறாங்கன்னா, அது மொதற்கொண்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. அந்த எஃபோர்ட்ட யாரு கண்ணுக்குமே காட்டக்கூடாது. எத காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ வந்து நம்ம ஷோ ஆஃபே பண்ண வேண்டாம். ஒன்ஸ் எஃபோர்ட்ட நம்ம ப்ராப்பரா போட்டுட்டோம் அப்படின்னா, சக்சஸ் வந்து மத்தவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? அதுவரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. இவன் என்ன சும்மாவே இருக்கான் வீட்ல. இந்த பொண்ணு என்ன சும்மாவே இருக்காங்க. இவளுக்கு மேரேஜாவது பண்ணி வச்சிரலாம். அப்படிங்கிற மாரி எல்லாரும் பேசுவாங்க. சொந்தக்காரங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பேசுவாங்க. நம்ம அப்ப போய் நின்னுகிட்டு, நான் என்ன சும்மாவா இருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். நான் எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். நான் ரயில்வே படிச்சுட்டு இருக்கேன். பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன். இப்ப வந்த ரிசல்ட்ல எனக்கு இவ்ளோ மார்க் வந்திருக்கு. பிரிலிம்ஸ்க்கு பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து மெயின்ஸ்க்கு போறேங்கிற மாரி அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே குடுக்காதீங்க. எப்பவுமே நம்ம வந்து அப்படி எக்ஸ்ப்ளனேஷன் உட்கார்ந்து குடுக்கக்கூடாது. யார்கிட்டயும் உட்கார்ந்து நம்மள பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடாது. அத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணும். ரொம்ப பேசவே கூடாது வளவளன்னு உட்கார்ந்து. அது எப்ப பேசணும்னா, சக்சஸ் ஆகிட்டு நம்ம பேசணும். ஓகேவா? சோ சக்சஸ் ஆகுறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம இது பண்ண போறோம், அது பண்ண போறோம்ங்கிற மாரி யார்கிட்டயும் எந்த ஸ்டோரியும் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்கணும். அதுக்காண்டி ரொம்ப உர்ருன்னு அந்த மாரி இருக்கணும்னு சொல்ல வரல. சோ என்னதோ அது அந்த எது தேவையோ அதுல சுயநலமா இருக்கணும். இந்த வருஷம் நான் பாஸ் பண்ணிருவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப செல்ஃபிஷா இருக்கணும். இந்த வருஷம் இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நான் வாங்கியே தீருவேன். இதுல எத்தன வேக்கன்சி இருந்தாலும் பரவால்ல. இந்த இந்த எக்ஸாம் எவ்ளோ டஃப்பா இருந்தாலும் பரவால்ல. நான் அதுக்கு தகுந்த மாரி போராடுவேன். 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குன்னா, நெறைய முக்காவாசி பேர் கேட்கிறது, போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு? இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரும்? வருஷம் வருஷம் கட் ஆஃப யாராலயும் எக்ஸாமுக்கு முன்னாடி பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்டயே போயிட்டு இந்த வருஷம் என்டிபிசிக்கு வர நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்க எவ்வளவு கட் ஆஃப் வைப்பீங்கன்னு கேட்டா அவங்களுக்கே சொல்ல தெரியாது. எவ்வளவு பேர் அட்டெண்ட் பண்றாங்க, கொஸ்டினோட லெவல் என்னன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கட் ஆஃப் இது பண்ண முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 90க்கு மேல மார்க் எடுப்பேன். டாப்பரா செலக்ட் ஆவேங்கிற மாரி படிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண போறீங்க. அப்ப டாப்பரா செலக்ட் ஆகுறதுங்கிறது ஓவர் நைட்ல நடந்துருமா? நடக்காது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிலபஸ முடிக்கணும். 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். 3வது ஸ்டெப் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணணும். நான் சொல்லியிருக்கிறது இந்த 3 ஸ்டெப் தான். ஆனா இந்த 3 ஸ்டெப்ப முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் டே அண்ட் நைட் ரிப்பீட்டடா எஃபோர்ட் போட்டா மட்டும் தான். சிலபஸ் முடிக்கிறதுக்கு மினிமம் 3 மாசத்துல இருந்து 4 மாசம் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஐடியா வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஏன் முடிக்கணும் அப்படின்னா, என்னென்ன டாபிக் இருக்குங்க கூடிய ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு அப்படின்னா, படிச்ச எல்லா கொஸ்டினையுமே மிக்ஸடா வரும். மிக்ஸடா வர்றத வந்து பார்த்தோனே ஆன்சர் பண்ண முடியுதா? லாஜிக் இதுதான் யோசிக்க முடியுதா? அப்படிங்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பிராக்டிஸ் பண்ணியாச்சு. ஏன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு எக்ஸாம் 1 1/2 மணி நேரம் தான். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு கொஸ்டின 15 நிமிஷம் உட்கார்ந்து சால்வ் பண்றீங்க அப்படின்னா, 1 1/2 மணி நேரத்துல எத்தன கொஸ்டின் போட முடியும்? ஒரு 10 கொஸ்டின் போட முடியுமா? அவ்வளதான். ஓகேவா? 10 கொஸ்டின் தான். 10 கொஸ்டின் கூட இல்ல. ஒரு 7, 8 கொஸ்டின் தான் போட முடியும். அப்போ குடுத்திருக்க 1 1/2 மணி நேரத்துல யாரு ஒருத்தன் 100 கொஸ்டின்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் போடுறானோ, வித் 100% அக்யூரசியோட அவனுக்கு தான் ஜாப். அப்போ 15 நிமிஷம் ஒரு கொஸ்டின போடுறோம். 5 நிமிஷம் போட்டுட்டு இருக்கோம். 3 நிமிஷம் போட்டுட்டு இருக்கோம்னா, அந்த டைமர் ரெடியூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் அந்த ஆன்லைன் எக்ஸாம்ல அந்த டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அத விட ஸ்பீடா நாம ஓடணும். அக்யூரசியோட. ஓகேவா? அப்ப அது எல்லாம் வர்றதுக்கு ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப இது எல்லாமே ஒரே நாள்ல சாத்தியமா? ஒரே நாள் நைட்ல நம்ம ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றோம். ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றோம்னா, நாளைக்கு காலையில போய் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதிரலாமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இது எல்லாமே ஒவ்வொரு நாளா போடக்கூடிய ரிப்பீட்டட் எஃபோர்ட் தான். இப்போ புதுசா வர ஸ்டூடண்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, எல்லாமே ஃபாஸ்ட்டா நடந்துரணும். உடனே எனக்கு அப்ளை பண்ண அடுத்த நாளே எனக்கு எக்ஸாம் வச்சிரணும். நான் அதுக்கு அடுத்த நாள் நான் பாஸ் ஆகிரணும். அதுக்கு அடுத்த நாள் நான் போய் போஸ்டிங் உட்கார்ந்துரணும். அதுக்கு அடுத்த நாள் எனக்கு எல்லாமே வந்துரணுங்கிற மாரி. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா, எஃபோர்ட் போட்டு கிடைக்கிறதுக்கும், எஃபோர்ட்டே இல்லாம இம்மீடியட்டா எல்லாமே ஒரு இதுல கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? பொறுமையா நம்ம போடக்கூடிய எஃபோர்ட், நம்மளோட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கிறது எப்பவுமே நம்மள விட்டு போகாது. ஓகேவா? இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. கவர்ன்மென்ட் ஜாப எங்கேயாவது காசு குடுத்து வாங்கிரலாமா அப்படிங்கிற மாரி. பட் அதுல என்ன டேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறைய பேரு ஊருக்குள்ள காச வாங்கிட்டு வேலை வாங்கி குடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி நெறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா எக்ஸாம் படிக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க வர ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா
ஸோ எங்க ஊர்ல இந்த போஸ்ட்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட ரூ. 10,00,000 குடுத்துட்டோம், ரூ. 15,00,000 குடுத்துட்டோம் அப்படிங்கிற மாரி ஏமாந்த ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். அதனால நீங்க வந்து உழைப்ப மட்டும் நம்புங்க. கண்டிப்பா இங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்க அப்படின்னா, இங்க வந்து வேலை கிடைக்கும். ஓகேவா? வேற யார்கிட்டயும் அந்த மாரி காசு குடுத்து ஏமாந்துராதீங்க. ரீசென்ட்டா நான் நெறைய ஒரு ஒரு 4, 5 ஸ்டூடண்ட் ஓகேவா? ஸோ நெறைய பேர்கிட்ட வந்து சில பேர் சொல்றாங்க, சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அது வந்துரும் மேடம், வந்துரும். அவரு ஏமாத்த மாட்டாருங்கிற மாரி. ஓகேவா? ஸோ நீங்க ரூ. 1 ரூ. 10 கீழ போட்டு போனாலே அத எடுத்து வச்சுட்டு நெறைய பேர் குடுக்க மாட்டாங்க. ரூ. 10,00,000 நம்பி எப்படி குடுக்குறீங்கன்னு தெரியல. உங்கள நம்புங்க. டிகிரி படிச்சிருக்கீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நேர்மையான வழியில கரெக்ட்டா போணும். கரெக்ட்டான இதுல எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், கரெக்ட்டான வழியில கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம்ஸ எழுதுங்க. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்க சைட்ல இருந்து எஃபோர்ட் போடணும். நீங்க உழைச்சா தான் அதுக்கான ஊதியம் வந்து கிடைக்கும். ஓகேவா? நம்ம சும்மாவே உட்கார்ந்து ஒரு காசு குடுத்தோம், எங்கேயோ வேலைக்கு போயிட்டோம் அப்டின்னாலும், அங்க போயும் வேல நம்ம தான் பார்த்தாகணும். ஓகே. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம பார்த்தீங்கன்னா, டே அண்ட் நைட்டா பிரிப்பேர் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஓகே. கரெக்ட்டா நீங்க வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட்டா இருக்கீங்க அப்டின்னா, கரெக்ட்டான வழியில நான் சொன்ன மாரி சிலபஸ வந்து இது பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஜாப் போயிட்டே படிக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பா பிரஷரா தான் இருக்கும். வேல பார்க்குற இடத்துல சும்மா நமக்கு சம்பளம் தரமாட்டாங்க. அந்த அந்த சம்பளத்துக்கு மேலேயே வேல வாங்குவாங்க. அந்த பிரைவேட் கம்பெனில இருக்கக்கூடிய டார்ச்சர் எல்லாத்தையும் தாங்கி தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் கரெக்ட்டா உங்களுக்கு கிடைக்கிற டைம வேஸ்ட் பண்ணாம, இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போனீங்க அப்டின்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணிறலாம். அது மாரி வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம் அப்டின்னா, வீட்ல சும்மா இருக்கோம் அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஓகே. அப்படி இருக்கிற அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அந்த வேலையும் பார்த்துட்டு, பசங்களையும் பார்த்துட்டு, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல நீங்க கரெக்ட்டா படிங்க. நம்ம லைஃப்ல நாம சாதிக்கணும் அப்படின்னா, நாம தான் இறங்கணும். ஓகேவா? ஸோ இறங்கி அதுக்கான எஃபோர்ட் எல்லாத்தையும் போடுங்க. கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஸோ கிடைக்கிற வாய்ப்புகள மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகேவா? ஏன்னா இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசுல ஒருத்தர் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. 25 வயசுல ஒருத்தர் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு இப்ப தான் 18 வயசு ஆகுதுன்னா, அந்த 25 வயசுக்கார ஆளு எக்ஸாம் கிளியர் பண்ண ஆள்கிட்டயும் போய் பேசுங்க. பண்ணாத ஆள்கிட்டயும் போய் பேசுங்க. கிளியர் பண்ண ஆளும் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட 18 வயசுல நான் அப்படி இருந்துட்டேன். கரெக்ட்டா எனக்கு அப்ப யாரும் எனக்கு சொல்றதுக்கு இல்ல. 25 கிளியர் பண்ணாத ஆளும் அதான் சொல்லுவாரு. 20 வயசுல எனக்கு 20 வயசா இருக்கும்போது, அப்போ எக்ஸாம் ஈஸியா தான் இருந்திருக்கு. இப்பலாம் நெறைய பேர் இந்த 30 வயசு, 32 வயசுல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்ப சொல்லுவாங்க. எனக்கு இதான் மேம் லாஸ்ட் சான்ஸு. ஏஜ் பார் ஆகிருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தா அவ்ளோ ஈஸியா இருக்கு. எனக்கு அப்போ ரயில்வே எக்ஸாம் பத்தி சொல்றதுக்கு ஆள் இல்ல. எஸ்எஸ்சி பத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லன்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. லைஃப்ல ரொம்ப கொடுமையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் கிடையாது. ரெக்ரெட். ரெக்ரெட் தான் ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால இப்போ நீங்க லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கரெக்ட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. கரெக்ட்டா படிக்க ஆரம்பிங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே யூடியூப்ல குடுக்கும். ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுலருந்து, அதுக்கு எப்படி ஹால் டிக்கெட் எடுக்கணும், அதுக்கு எப்படி சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணணும், எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன கொண்டு போணும், அப்ப நடந்த எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன இஷ்யூஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கங்க கூடிய எல்லாமே கையில குடுத்துருதோம். அது மட்டும் இல்லாம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே கையில குடுத்தாச்சு. மொபைல் ஃபோன் வச்சிருக்கீங்க. யார்கிட்டயாவது இப்ப பட்டன் ஃபோன் இருக்கா? எல்லார்கிட்டயும் ஆண்ட்ராய்ட் ஃபோனு, இப்ப iOS ஓகேவா? ஆப்பிள் ஃபோன்லாம் எல்லாரும் வச்சிருக்கீங்க. அப்ப அந்த ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா, அதுல வந்து நல்லத மட்டும் பாருங்க. ஓகேவா? அப்ப அந்த அந்த ஃபோன வச்சே நீங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் குடுத்துருக்கோம். அதுல ப்ராப்பரா கிளாஸஸ் எல்லாமே குடுத்துருக்கோம். மெட்டீரியல்ஸ் குடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்ச் குடுத்துருக்கோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். எங்க இருந்தனாலும் படிக்கலாம். இப்போ டேட்டா எல்லார் கையிலயும் இருக்கு. அன்லிமிட்டட் டேட்டா போட்டிருக்கீங்க. அப்ப ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. என்னன்னா, அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல நல்லது மட்டும் இல்ல. நம்ம குடிக்கக்கூடிய டைம வந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நெறைய விஷயங்களும் இருக்கு. படிக்கிறதுக்குன்னு ஃபோன் எடுத்தா இன்ஸ்டால ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அத பார்க்கணும்னு உள்ள போக வேண்டியது. அதுக்கப்புறம் அத ஸ்க்ரோல் பண்ணி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுக்காக நாம Instagramக்குள்ள வந்தோம்? எதுக்காக YouTubeக்குள்ள வந்தோம்? எதுக்காக இந்த பேஜுக்குள்ள நாம வந்தோங்கிறதே நெறைய பேர் மறந்துருதாங்க. அதனால ஃபோன வந்து நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ஃபோன் வந்து உங்கள ஹேண்டில் பண்ற மாதிரி மாத்திறாதீங்க. ஓகேவா? சக்சஸ் ஆகுற வரைக்கும் சுயநலமா இருங்க. வெற்றி அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு. உங்க டைம வேற எதுக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்ட்டா எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஆப்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்துட்டோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க படிச்சீங்க. நாங்க குடுத்திருக்க கன்டென்ட் எல்லாத்தையும் படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். ஏன்னா முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சோம்பேறித்தனம் தான் நம்மள வந்து அத பண்ண விடாம தடுக்கும். ஓகே படிக்கிறது வந்து ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்டின்னா அது ஈஸி தான். அத கஷ்டப்பட்டு ஐயோ! இவங்களுக்கு பதில் சொல்லணுமே, அவங்களுக்கு பதில் சொல்லணுமே நெனச்சு படிச்சீங்க அப்டின்னா, அது கஷ்டம் மாதிரி தான் தெரியும். ஓகேவா? லைஃப்ல நெறைய இருக்கு. ஓகேவா? ஸோ எங்க போனாலும் காம்படிஷன் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மட்டும் தான் காம்படிஷன் கிடையாது. எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி, சினிமால ஒரு ஹீரோவா நடிக்க போறீங்களா? அங்கேயும் காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும்.
இல்ல ஒரு அரசியலுக்கு போறோமா, அங்கேயும் காம்படிஷன் இருக்கும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோமா, அங்கேயும் காம்படிஷன் இருக்கும். பூமிக்கு வந்துட்டாலே காம்படிஷன் இருக்கும். பட் அந்த காம்படிஷன்ல நம்ம ஜெயிக்கணும் அப்டின்னா, யூனிக்கா இருக்கணும். ஓகேவா? மத்தவங்கள விட நம்ம வந்து ஸ்பெஷலா திங்க் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு தகுதிய நாம வந்து வளர்த்துக்கிடணும். அதுக்கு வந்து டே அண்ட் நைட் படிக்கணும். எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்பிளுமே பாருங்க, நான் டேலண்ட்ன்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எல்லாரும் 2 டைம் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டாங்க. நான் 10 டைம் ட்ரை பண்ணேன். 15வது டைம் ட்ரை பண்ணேன். இப்ப இன்வென்ட் பண்ணியிருக்க எல்லாமே பாருங்க, ஒரு பல்பு கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், ஒரு ஃபேன் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், அது எல்லாருமே ஒரு நாள் டே அண்ட் நைட் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம எழுத போறது மத்தவங்க கண்டுபிடிப்புக்கு மத்தியில நாம எழுத போற காம்படிட்டிவ் எக்ஸாம நீங்க நெனச்சு பாருங்க. ஒரு சின்ன இதுதான். ஓகேவா? நம்மளோட அன்றாட தேவைக்காண்டி, ஓகேவா? நமக்கான ஒரு மரியாதைக்காண்டி, நமக்கு ஒரு ஃபினான்ஷியலா நம்ம வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறோம். அதுலயும் உங்களுக்கு வந்து ராக்கெட் சயின்ஸோ இல்லன்னா ஒரு பெரிய பெரிய கோடிங்கோ எழுத சொல்லல. அதுல பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் தான் குடுத்திருக்காங்க. பட் உட்கார்ந்து படிக்கணும். ஓகேவா? படிச்சா தான் போஸ்டிங் வாங்க முடியும். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப நான் நாளைக்கே பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு கிடையாது. நீங்க எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்க படிக்கணும். ஓகே. நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா பாஸ் பண்ணிரலாம். அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அது மாரி நம்ம ஆப்லயும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்தாச்சு. நான் படிக்கணும் மேம். நான் இந்த இயர்ல நான் பாஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஸ்டூடண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது என்ன வேகத்துல, என்ன மோட்டிவேஷன்ல ஸ்டார்ட் பண்றீங்களோ, கடைசி போஸ்டிங் வாங்குற வரைக்கும் அந்த மோட்டிவேஷன் வந்து இருக்கணும். அது மாதிரி உங்கள நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க. என்னோட வீடு வந்து இந்த மாரி நான் ஏழையா இருக்கேன். என்னோட ஃபேமிலி சரியில்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கல. யாருக்குமே எதுவுமே பெஸ்ட்டா கிடைச்சிராது. எவ்ளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஆனா ஜெயிக்கிறவங்கள பாருங்க. ஜெயிக்கிறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வீடே இல்லனாலும் சரி, ரோட்ல உட்கார்ந்தனாலும் படிப்பாங்க. நெறைய பேர் பாருங்க, நம்ம வீட்ல உட்கார்ந்து எனக்கு படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எங்க வீடு வந்து ஒரு ரூம். எத்தனையோ பசங்க என் கூட படிக்கும்போது நான் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது என் கூடலாம் படிச்சவங்க, அன்னைக்கு ஒரு ரூம் தான். அவங்க வீடோட கிச்சனும் அதுதான். அவங்க வீடோட பெட்ரூமும் அதுதான். எல்லாமே அந்த ஒரு ரூம்ல தான் இது பண்ணுவாங்க. வாடகைக்கு அந்த ஒரு ரூம்ல இருந்தவங்க, இன்னைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணி சொந்தமா ஒரு வீடு, ஒரு ஹால் வச்சு, ஒரு பெட்ரூம் வச்சு, அதெல்லாம் எத்தன பேருக்கு ஒரு கனவுன்னு பாருங்களேன். அப்ப அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பையனுக்கும் இன்னைக்கு ஒரு ஆபீசரா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னைக்கு ஒரு ஆபீசரா இருந்து அவங்களும் வொர்க் பண்றாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அந்த பொண்ணு அவங்க எல்லாமே வொர்க் பண்றாங்க. அவங்களோட ட்ரீம் ஹவுஸ், ஒரு கார் வச்சிருக்காங்க. எல்லாமே மாறுதா? அப்ப அந்த படிப்பு லைஃபே மாத்துது பாருங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாடகை வீடு, ஒரு ரூமு, அதிலேயே கிச்சனு அந்த மாரி இருந்தவங்க, இன்னைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது, அந்த படிப்பு எவ்வளவு தூரம் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்குன்னு பாருங்க. அதுதான் படிப்போட இது. அத படிக்கணும் ஆனா உட்கார்ந்து. அந்த படிக்கும்போது ஸ்ட்ரெஸ் வரும். ஐயோ! எல்லாரும் பாஸ் பண்றாங்க, நம்ம பாஸ் பண்ணலையேன்னு. எல்லாரும் ஒரு டைம்ல ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றாங்கன்னா, நமக்கு அடுத்தது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இதுலயே கிடைக்கலன்னோனே, இங்க இருந்து அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிடக்கூடாது. இந்த இதுல என்ன தப்பு பண்ணோங்கிறத பார்த்துட்டு, அடுத்தத போய் பிடிக்கணும். ஓகேவா? சோ படிங்க. எல்லாமே நான் சொல்லிட்டேன். கரெக்ட்டா நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, குயிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதுல தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி Play Storeல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமும் நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். இன்னும் டீடைலுக்கு நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட்னு எல்லாமே குடுத்துருவோம். CA PDF கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்கன்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 499. அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட், NTPCயோட டெஸ்ட் பேட்ச், SSC GDயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த கோர்ஸுக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. எல்லாமே நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ ஜாயின் பண்றதுக்கு இமிடியேட்டா நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு மார்ச் 31ஆம் தேதி SSC CGLக்கான நோட்டிபிகேஷன் வருது. ஓகேவா? இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. அப்படியே பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி SSC CHSLக்கான நோட்டிபிகேஷன் வருது. அப்படியே மே, ஜூன்ல பாத்தீங்கன்னா அடுத்த NTPC குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் தான் இருக்கு. எல்லா எக்ஸாமுமே நான் படிக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு இமிடியேட்டா ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்ப நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்க ஆஃபர்
இன்னைக்கு நைட்டு 12 கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. வேற எதுவும் டவுட் இருந்தா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாசிட்டிவா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நான் பாஸ் பண்ணிருவேன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா பாஸ் பண்ணிருவீங்க. ஓகேவா? பாசிட்டிவா இருங்க. ஆம், அது மாரி லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே. டைம் இருந்துச்சு அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒண்ணு உண்டு. ஓகே. ஒரு புக், சீக்ரெட் புக் உண்டு. ஓகே. ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும். பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவ், நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவ். அந்த ஈர்ப்பு விதிங்கக்கூடிய புக்க டைம் இருக்கும்போது படிங்க. நெறைய மோட்டிவேஷனும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.